ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் vlog தான். இது வந்து நேற்று நான் ஷூட் பண்ணது சாட்டர்டே ஜூன் 5th அன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் எழுந்தோடனே ஃபோன்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட் வந்து என்னோடய ஒர்க்கிங் ரூமுக்கு தான் வருவேன். ஸோ என்னோடய ஒர்க்கிங் ரூம் கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக தான் இருக்கும், நிறைய ஃபேப்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ரேடியோ கேட்குற பழக்கம் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே மார்னிங் ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுருவேன், நல்ல நல்ல சாங்ஸ் போடுவாங்க. அண்ட் சாட்டர்டேங்கிறதுனால காலேஜ் இருக்கும்னு நினச்சோம், பட் ஆனால் ஹாலிடேன்னு சொல்லியிருந்தனால எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ நிறையா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ரூமில் இருக்க டெக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நானே பண்ணது. பின்ட்ரெஸ்ட், யூடியூப் இதெல்லாம் பார்த்து நானே பண்ணுறது தான். அந்த பீங்கிற ஆல்ஃபபெட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு பண்ணது. அண்ட் இதெல்லாம் வந்து அந்த கட்டப்பையோட குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அந்த வச்சு வால் ஹேங்கிங் பண்ணது. இது வந்து நார்மல் களிமண் பாட்டு, அதில் வந்து டீகப்பேஜ்னு ஒரு ஆர்ட் இருக்கும். ஸோ டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணுறது, அந்த ஆர்ட் வச்சு பண்ணி டெக்கரேட் பண்ணது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மிஷின். உங்களுக்கு இந்த மிஷின் பற்றி டீட்டெயில் ரிவ்யூ என்ன சொல்லுங்கள், அதுவும் சொல்கிறேன். இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்க்ரன்ச்சீஸ் ஸ்டிச் பண்ணுறது இதெல்லாமே வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த மிஷினை. அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறதுக்கு வந்து ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நாளே ஃப்ரைடே போலவே கட் பண்ணி வச்சிட்டேன், என்னென்ன பண்ணணுமோ அப்படிங்கிறதுக்கு. அண்ட் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு பீன் பேக் இருக்கும். தென் ஃபேப்ரிக்ஸ் அகைன் என்னோடய நோட் புக்ஸ், இந்த கிளாஸ் நடக்கிற நோட் புக்ஸ் இதெல்லாம் இருக்கும். தென் இதெல்லாம் வந்து ப்ராஜெக்ட்காண்டி நான் பண்ணது. ஸோ அதுக்கடுத்து காலேஜ் திறக்கவே இல்லை, அப்படியே இருக்குது. தென் வந்து ஆஃப்டர் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு 10 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டு விளக்கேற்றிடுவேன். இது வந்து எப்போதுமே இருக்கிற எனக்கு ஹேபிட்டு, டெய்லியும் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காது. அண்ட் எனக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் விளக்கு ஃபஸ்ட் ஏற்றி தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன், அதாவது கிளாஸ்க்கு போவேன் யூஸ்வலாக. தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங் வந்து மார்னிங் எழுந்தோடனே வந்து நேராக கார்டனுக்கு சும்மா போய் ஒரு விசிட் மாதிரி பார்த்து வந்துடுவேன். ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு வந்துடுவேன். இல்லைனா வந்து சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போயிட்டு வந்துடுவேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் பயங்கரமாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வந்து வாழைத்தார் விட்டுருக்கு. அண்ட் இதுலேருந்து வாழைப்பூ பறித்தோம், அதோட கிளிப்பிங்கும் நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு கொடுத்தா, அவங்க வீட்டிலேருந்து கொடுத்தா. ஒன்று கொடுத்தா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 வாழை மரமாக வந்துருச்சு. ஸோ இப்போ லெமன் ட்ரீயில் வந்து எந்த லெமனுமே இல்லையா, ரீசெண்டாக பறிச்சனால எதுவுமே இல்லை. ஸோ அதனால் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நிறையா இருக்கும்போது நான் காமிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பாவக்காய் போட்டிருக்கோம், பாவக்காய். அண்ட் இன்னொன்று வந்து அவரைக்கான்னு நினைக்கிறேன், அது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டிருக்கோம். இது வந்து பாவக்காய் வந்து அஃபோர்டபுள் ஆர்கானிக்ஸில் வாங்கின பார்த்திங்களா விதை, அது போட்டது சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் நிறையா லைக் ப்ளூம் ஆகுது பாவக்காய். அண்ட் இது ஒரு வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டிருக்கோம். பிளான்ட் வந்து செடி பெருசாக வளர்ந்துருச்சு. பட் ஆனால் லைக் இன்னமும் வந்து அதுலேருந்து எந்த வெஜிடபிளுமே ஹார்வெஸ்ட் பண்ணல, கொத்தவரங்காய். அண்ட் இதில் வந்து பாவக்காயோட கிளிப்பிங்கும் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு நிறையா. ஒரு 3-4 பாவக்காய் இது வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே பார்த்திங்கன்னா கேரட் வச்சது பார்த்திங்கன்னா ஒரு 3 கேரட் கிட்ட சாயிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டுருக்கு, பார்ப்போம். இனிமேல் தான் நமக்கு கிளைமேட் கொஞ்சம் குளிர் கிளைமேட்டாக இருக்கும். ஸோ அது வந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து நான் என்ன சீட் வச்சுங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதனால் அது வந்த பிறகு தான் என்னென்னு பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடியும் லெட்யூஸ் இருக்குது பார்த்திங்களா, பர்கர் சாலட்ஸில் தான் போட்டு பார்ப்போம் பார்த்திங்களா. இது நான் வராதுன்னு நினச்சேன் நம்ம கிளைமேட்டுக்கெலாம், பட் ஆனால் பரவாயில்ல, அதுவும் வந்துருச்சு. ஸோ சாலட்டில் வந்து ஒரு வாட்டி ஒன்ஸ் ட்ரை பண்ணோம், நல்லா தான் இருந்துச்சு இதெல்லாம். அண்ட் அடுத்து இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா வந்து இருக்குது. ஸோ இது வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து கார்டன் அப்டேட்டில் உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே காமிக்கிறேன். அண்ட் அகைன் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி கன்று வந்து பக்கத்துலேயே வர ஆரம்பிச்சிருக்கு. தென் இதுதான் அந்த வாழைப்பூ பறிச்சது. ஸோ செடியிலேருந்து அப்படியே பறிச்சது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து சீட்ஸ், அடுத்த செட் ஆஃப் சீட்ஸ் வந்து இருந்துச்சு மீதி, அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினது. ஸோ அதை வந்து நான் வந்து சரி ஓகே விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இன்றைக்கி ஆக்சுவலி ஜூன் 5 வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே. ஸோ அன்றைக்கி வந்து நான் எதிர்பார்க்கல, பட் நானாகவே தான் சும்மா வச்சேன். ஸோ பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் வந்து நாங்கள் திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் வேஸ்ட்டும் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி சீட்ஸ் பிளான்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருப்பான், பாலாஜின்னு சொல்லி. ஸோ அவனோட ஹெல்ப்போடு தான் எப்போதுமே பண்ணுவேன். எனக்கு வந்து மண் இதெல்லாம் அள்ளி கொடுத்தானா நான் வந்து பிளான்ட் பண்ணுவேன் அதை. ஸோ அவன் பயங்கர ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு. தென் இந்த மாதிரி என்ன பண்ணேன், அந்த பிளாஸ்டிக் கப்ஸ் வந்து கீழே வைக்க முடியாமல் அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ், கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து எல்லாத்தையும் வச்சுருவேன். அண்ட் தண்ணி வந்து ஒரு சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். ஸோ மார்னிங் ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. தென் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்காண்டி வந்துருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு இந்தியாஸ் நம்பர் 1 ஹீலிங் க்ளேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நான் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோடது ஆப்பிள் சீடர் வினிகர் எல்லாத்துக்குமே தெரியும், ஏசிவி. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்து என்னங்கிறத சொல்கிறேன். தென் அகெயின் பேக் டு மிஷின். ஸோ மிஷினில் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ் தைக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். புது மெட்டீரியலில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நூல் ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு அப்படியே மார்னிங் என்ன சொல்கிறது வெறுத்துருச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணாமல் அப்புறமேட்டு என்ன பண்ணிவிட்டேன், பாதியிலே விட்டுட்டு போய் லூடோ விளையாடுவோம். எப்போதுமே இது வந்து ஒரு ரூட்டீன் ஆகிடுச்சு, லூடோ ஒரு கேம்னாச்சும் டெய்லி விளையாடுறது. ஸோ அது ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுங்க.
ஸோ அப்படி வந்து டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அகைன் ஒரு ஈவினிங் 6 போல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஷெட்யூல் பிளானர் வந்து நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்குவேன். பின்ட்ரெஸ்ட் இதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்றைக்கெல்லாம் ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்கேனோ அன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன்னா, காலேஜ் இல்லாத டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். இந்த ஷூட் பண்ணணும், ஏதாவது பண்ணணுன்ட்டு. ஸோ மே மந்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணல. லைக் அப்போலாம் வந்து காலேஜ் கிளாஸ் அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, ஆன்லைன் கிளாஸ்னு. ஸோ இதே மாதிரி வந்து டு டூ லிஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் இருக்கும். நமக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே பிரிண்ட் அவுட் எடுக்க முடியலனாலும் நீங்களே வந்து ஒரு சும்மா நார்மல் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜூன் மந்த்துக்கான பிளானர் வந்து நான் இப்போ இதில் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ நேற்று வந்து ஜூன் 5 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீசஸ் ஆஃப் ஹேர் பேண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணணும் அண்ட் ஒரு ப்ராடக்ட் ரிசர்ச்சு ப்ளஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் வந்து பிளானாக வச்சுருந்தேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டிச் பண்ணி எனக்கு காட்டனில் வந்து ஸ்டிச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஈஸியாக வந்துடும். நிறையா மெட்டீரியல்ஸ் நான் வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன், கீழே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு மார்னிங் ட்ரை பண்ண மெட்டீரியலில் தான் வந்து எனக்கு பெருசாக ஒன்றுமே வரல. ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரி காட்டன் இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அயன் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு. ஸோ இது நான் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5 ஸ்க்ரன்ச்சீஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னால் 2 தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னால் மின்னல் இந்த மாதிரி இது பண்ணனால இது கரண்ட் மிஷின்கிறனால ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ இது இப்படி தான் வந்து நான் ஸ்க்ரன்ச்சீஸ் பண்ணுவேன். நான் அதை சும்மா ஷார்ட் கிளிப் அட்டாச் பண்ணிக்கேன் பாருங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய பேஜ் லிங்க் கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஃபேப்ரிக்கை இன்சைட் அவுட் திருப்பிட்டு தென் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணணும். அது பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஹேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை மிஷின் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரன்ச்சீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஒன்று வந்து பெருசு, இன்னொன்று சின்னது. இது 2 தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுச்சு. தென் அதுக்கடுத்து மழை பெஞ்சதுனால என்னால் முடியல. ஸோ இன்னும் நிறைய ஸ்டிச் பண்ணணும், நிறைய ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன். நான் வந்து இதை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இது பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாகவே நானே பண்ணுவேன். தென் ஸோ யூஸ்வலாக வந்து காலேஜ் போயிட்டேன்னா இந்த மாதிரி ரொட்டீன் இருக்காது. காலேஜ் ஒர்க்ஸ், லேப்டாப் ஒர்க்ஸ் அப்படியே போயிடும். ஸோ மழை பெஞ்ச கிளிப்பிங்கும் அப்படியே சும்மா அட்டாச் பண்ணேன். தென் பாஸ்தா நைட்டுக்கு பண்ணோம். ஒரு சைடு அடை பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. ஸோ பாஸ்தா சாப்பிட்டு தென் 9 o'clock போல் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், கற்றுட்ருந்தேன். ஸோ நான் அது ஆல்ரெடி தெரியும், பட் ஆனால் நான் வந்து அப்கிரேட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ புதுசாக கற்றுட்டு ஸோ அவ்வளோதாங்க. இது இப்படி தான் போச்சு எனக்கு ஒரு டே ரொட்டீன் ஃபுல்லாக. ஸோ காலேஜ் இருக்கும்போது அது எப்படி போகுதுன்னு காமிக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.